Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சிம்பிள் neck design எப்படி பண்ணனும் பார்க்கலாம். First நீங்க neck மார்க் பண்ணிக்கங்க. அப்பதான் போடும்போது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ எப்பவுமே மார்க் பண்ணதுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி வரையும் வச்சு நீங்க போட்டா தான் டிசைன் நீட்டா இருக்கும். ஸ்டிட்ச் பண்ணும்போது எதுவும் கட் ஆகாம இருக்கும். எப்பவும் போல நான் ஃபர்ஸ்ட் காப்பர் கலர் ஜரியில 2 லைன் நான் செயின் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்துல டபுள் லைனுக்கு நான் கிரே கலர்ல உள்ள silk threadல செயின் ஸ்டிட்ச் போட்டுருக்கேன். நீங்க செயின் ஸ்டிட்ச் தான் போடணும் அப்படினு இல்ல, லோடிங் கூட கொடுத்துக்கலாம். நான் என்னோட ஐடியாவை மட்டும் இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வேற என்னென்ன பண்ணலாம்ங்கறத நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பக்கத்துல காப்பர் கலர்ல உள்ள சுகர் பீட் 1 லைன் போடுறேன். காப்பர் இது கூட நீங்க ஒரு காப்பர் பீட், ஒரு ஆன்டிக் பீட் இந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவா கூட வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல சாரியோட கலர் கான்ட்ராஸ்ட் குள்ள கூட நீங்க மாத்தி கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். வேணும்ங்கறவங்க செக் பண்ணி பாருங்க. இது நம்ம cutdana காப்பர் கலர் cutdana நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காப்பர் பீடும் ஒரு cutdanaவை எடுத்து கிராஸா நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி zigzag-ஆ நீங்க கொடுக்கணும். ஒரு லாக் போட்டுட்டு again கீழ இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு காப்பர் பீடும் ஒரு cutdana பீடும் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணலாம். நான் இத சும்மா தான் விடுறேன். உங்களுக்கு வேணா இதுக்கு நடுப்புற நீங்க ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். இல்லனா French knot போட்டுக்கலாம். இல்ல சிங்கிள் பீட் கூட நீங்க அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இத ப்ளைனா தான் விடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப நீட்டா இருக்கும். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அத. ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டா வரும் இது. சோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த சென்டர் வருது பாத்தீங்களா, நம்ம சுகர் பீட் வச்சோமா, அதுல இருந்து ஒரு லைன் பெருசாவும் ஒரு லைன் சின்னதாவும் நம்ம half of distanceல நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். சோ ஒண்ணுத்துல நான் 6 பீட்ஸ் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பீடும் சுகர் பீடும் வச்சு நான் பெரிய லைன் கம்ப்ளீட் பண்றேன். சின்னதுக்கு நான் 4 சுகர் பீடும் ஒரு பெரிய பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நான் ஹேங்கிங் டைப்ல பண்ணியிருக்கேன். இது டபுள் டைப்ல நாட் போடலாம். ஒன்னு எப்பவும் போல நம்ம என் நாட், இன்னொன்னு நம்ம அந்த பீட்லயே க்ளோஸ் பண்றாப்ல ஒரு நாட் போடலாம். நான் பீட்லயே வச்சு க்ளோஸ் பண்ற மாதிரி தான் நாட் போட்டுருக்கேன். So finally இதோட ஓவர்லுக் இப்படிதான். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching. See you on next video.